வந்து இருக்கின்ற பொருளாளரும் பொறுப்பாளர் எஸ்.ஆர். சேகர் அவர்கள் நேற்று சந்தித்தோம். இன்றைக்கி வந்து மாநில தலைவரை சந்தித்து இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி வாக்குறுதி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தையும் 22 ஆண்டுகள் அரசியல் பயணம் இருந்த காரணத்திலும் அதையெல்லாம் பிரதிபலித்து வந்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடன் இயக்கத்தில் வந்து இணைந்தவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலை முன்னிட்டு மேற்கொண்டு அவர்கள் இந்த தேர்தல் பணிக்காக என்ன பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்பதையும் நீங்கள் உடனடியாக அறிவித்தால் அது சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற எண்ணத்தை பிரதிபலித்து வந்திருக்கின்றேன். இந்த தேர்தல் நான் போட்டி போடலாங்க. என்னுடன் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்தவர்கள் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வாய்ப்பு வர வேண்டும், வாய்ப்பு தர வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி இருக்கின்றேன். அவர்களுக்காக உழைப்பேன். அது மட்டுமல்லாது இயக்கத்துக்காக என்டிஏக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பதாக முடிவெடுத்தோம். எடப்பாடி பழனிசாமி கருணை உதவி தொகையை 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு, அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ வந்து மக்களுக்கு சென்றடைகின்ற பணத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லது தானே பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பல விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பாதிப்புகளை வந்து நிறைவேற்றும் அளவிற்கு அவங்க வந்து 1 கோடி பேருக்கு வந்து 10,000 ரூபாய் ஒரு முறை தருகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது போக பல சலுகைகள் அறிவித்திருக்காங்க. இப்போ ஆட்சியாளர்களும் அறிவித்திருக்கிறார்கள். 6,550 கோடி உடனடியாக தந்திருக்காங்க. கோடை காலம் எல்லாம் சொல்லி 3,000 + 2,000 5,000 ரூபாய் கொடுத்து அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,500 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு செல்கின்றது, மக்களுக்கு நல்லது செய்வது என்பது நல்லது தான் நான் சொல்லுவேன். அது யார் செஞ்சாலும் நல்லது தான், அதை குறை சொல்வதற்காக இல்லை. மக்களுக்கு வந்து அதாவது வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு அது சென்றடையும் போது உண்மையிலே அது மகிழ்ச்சிகரமான செய்திகள். இருந்த போதிலும் மக்கள் மீது அந்த வரியை நான் போட்டு தான் கருணை உதவித்தொகை வழங்க போறேன்னு சொல்லிட்டு அவரே தான் சொல்றாரு. தமிழக மக்கள் வரி சுமையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதையும் அவரே சொல்றாரு. ஆனா அவரே வந்து இந்த வரி திருப்பி நான் மக்கள் அதிகமா போடுவேன்னு சொல்றாரு. அதாவது இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு தமிழக அரசு. அந்த கடனை வந்து நிவர்த்தி செய்வதற்காக வருகிற தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வந்த பிறகு அதில் மேற்கொண்டு நம்ம பொருளாதார அடிப்படையிலே கடன் வாங்காமல் எதையுமே நிறைவேற்ற முடியாது. ஆனால் தொழில் வளத்தை பெருக்குகின்ற அளவு அந்த கடன் வந்து உதவியாக இருந்தால் இதை படிப்படியாக குறைப்பதற்கு அவர்கள் முடிவு எடுப்பார்கள். அதை சிறப்பாக செயல்படுவார்கள் எண்ணம் எனக்கு இருக்கு. மக்கள் மீது வரியை போடுறதுன்னு சரின்றீங்களா? இல்லை, மக்கள் மீது வரியை போட நான் சொல்லலை. முதல்ல இருக்கிற ஆமாம், அந்த மக்கள் வரி போடுறது மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் வரியை வாங்காமல் வந்து நம்ம அரசு நடக்காதுல்ல. வரி விதிக்காமல் அந்த காலத்தில் பண்டைய காலத்திலிருந்து வரி விதித்து தான் வரியை வாங்கி தான் வந்து அவங்க ஆட்சி நடத்த முடியும். இல்லாட்டி ஒரு வரி வருமான வரி கிடையாது, எந்த வரியும் கிடையாது, வாங்குகின்ற பொருளுக்கு வரி கிடையாது என்று சொன்னால் அரசுக்கு வருமானமே கிடையாது. எந்த அளவுக்கு அந்த வரி சுமையை அவங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு இருக்கிறதோ அது வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கு அவங்க திட்டங்கள் வகுக்கட்டும்.